கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இருகொண்டி நீர்வீழ்ச்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 5 சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, என்ன நடந்தது? தற்பொழுது அந்த 5 பயணிகளும் மீட்கப்பட்டு விட்டார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடகாவில் பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது. பருவமழை வழக்கமாக பாத்தீங்கன்னா ஜூன் மாத தொடக்கத்துல இருக்கும். ஆனால் 2 வாரங்களுக்கு முன்பே தொடங்கி தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா கடலோர மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி இந்த பகுதிகளெல்லாம் அதிகனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சியில 5 சுற்றுலா பயணிகள் வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றனர். அப்போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதாவது நீர்வீழ்ச்சியில் திடீரென தண்ணீர் அதிகமானது. இதனால் அவர்கள் பாறையின் நடுவே சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது மீட்டிருக்கிறார்கள் என்பது பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். இதே போல இன்னொரு சம்பவம் பெலகாவி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் 3 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். தொடர்ந்து கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை, குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. உள் மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட், உள் மாவட்டங்கள் 8 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த ரெட் அலர்ட் பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கவனமாக கையாள வேண்டும் என முதல்வர் சித்தராமையா மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.